புதுச்சேரியில் அமைப்பு தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியின் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் எல்லைப்பிள்ளடி சாவடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை செய்தியாளர்களை சந்தித்தவர் புதுச்சேரி மாநில தலைவருக்கான கருத்து கேட்கப்பட்டது. அந்த குறிப்புகள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்படும். கடந்த கால தோல்வி பற்றி பேசவில்லை. புதிய தலைவர் மற்றும் நிர்வாக அமைப்பு அமைந்த பிறகு வருங்கால நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றவர், ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் டெல்லி தேர்தல் பிரச்சாரத்திற்கான பணியை மகளிரணி துவங்கிவிட்டது என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியது, முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தது தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், கல்வி மத்திய பட்டியல் எப்போது சென்றது? மத்திய பட்டியலுக்கு கல்வி சென்ற பிறகு திமுக எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது எனவும், அப்போதெல்லாம் கல்வி கண்ணுக்கு தெரியவில்லையா? இப்போது கூட உயர்கல்வியில் அதிக நிதியை தருவது மத்திய அரசுதான். கல்வி முழுவதும் மாநில பட்டியலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த நிறுவனங்களை தமிழகம் உருவாக்க முடியும். மத்திய பல்கலைக்கழகத்தைப் போல மாநில பல்கலைக்கழக உருவாக்க முடியும். கல்வியை மாநில பட்டியலில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளில் கவனிக்க வேண்டும். தற்போது எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கல்வி என்பது மிகப்பெரிய சுமையாகிவிட்டது. பெற்றோர் சம்பாத்தியத்தில் 30% கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது. உயர்கல்வி கூட இவ்வளவு செலவில்லை. எல்கேஜியில் இருந்து +2 வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளே பெருகி கொண்டிருக்கிறது. இதற்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள். 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை அரசு பள்ளிகளில் திமுக அரசு தரவில்லை. நான் படித்த அரசு பள்ளி, நான் படித்த பள்ளியில் 300 மாணவர்கள் படித்தார்கள். ஆனால் தற்போது 50 பேர் கூட இல்லை என்று தமிழ்நாடு முழுக்க தொடக்க பள்ளியும் பட்டியலை பாருங்கள். மாணவர்கள் எங்கு போனார்கள்? அரசு பள்ளிகள் குறைகிறது, தனியார் பள்ளிகள் அதிகரிக்கிறது. காரணம், திமுகவில் உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் தனியார் பள்ளிகளை நடத்துகிறார்கள். இந்தி சொல்லித்தரும் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். CBSE பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் இந்தி சொல்லிக் கொடுக்க கூடாது. நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் இந்தி படிக்க கூடாதா? ஏழை குழந்தைகள் 3வது மொழி கற்க கொள்ளக்கூடாதா? இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்பியவர், இப்படித்தான் சமூக நீதி என்ற தமிழக மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார்.